அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு சத்து மாவு கஞ்சி தான். பட் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சீட்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே சீட்ஸு சாப்பிடணும் வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக சாப்பிடவே மறந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உண்மையாகவே சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாச்சும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிச்சிக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு நான் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக நம்ம கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி இருந்துச்சு, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மில்லட்ஸும் சேர்த்துட்டோம். கருப்பு உளுந்து நம்ம எப்பொழுதுமே எடுக்கிறப்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப கால் வலிக்கு, இடுப்பு வலி, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்போதுமே பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிளாக் தோல் எடுக்கிறப்ப நமக்கு அது நல்ல இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது. 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் கிட்ட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மில்க் ஆட் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சால்ட்டு கூட நீங்கள் பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையாகவே ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கும் நம்ம பசங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கங்கிற மைண்ட் செட் வரும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.